உணவை உண்ட பிறகு இயேசுநாதர் தம் சீடர்களுடன் கெத்சமனே என்னும் தோட்டத்திற்கு வந்தார். நான் செபிக்கும் அளவும் நீங்கள் இங்கேயே இருங்கள். சாயப்பா, யாகப்பா, அருளப்பா, நீங்கள் மூவர் மட்டும் என்னுடன் வாருங்கள். ஆகட்டும் ஆண்டவரே. சாயப்பா, யாகப்பா, அருளப்பா, என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது. இங்கே தங்கி விழித்திருங்கள். அருளப்பரை, நம்மை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அவர் எங்கே போகிறார்? அவர் எங்கும் போகவில்லை. அதோ பாரும், தரையில் குப்புற விழுந்து உருக்கமாக ஜெபிக்கிறார். அப்பா, தந்தையே, அனைத்தும் உம்மால் கூடும். இத்துன்ப களத்தை என்னிடமிருந்து அகற்றி அருளும். ஆகிலும் நான் விரும்புவது அன்று, நீர் விரும்புவதே ஆகட்டும். ராயப்பா, ராயப்பா, போதரே, ராயப்பா, தூங்குகிறாயா? ஒரு மணி நேரம் பிடித்திருக்க உன்னால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து செவியுங்கள். ஆவி ஊக்கமுள்ளதுதான், உன் உடலோ வலுவற்றது. நான் மறுபடியும் செவிக்கு செல்கிறேன். ராயப்பா, அருளப்பா, யாகப்பா, போதகரே, இன்னும் தூங்கி இளைப்பாறுகிறீர்களா? போதகரே, கண்ணிமைக்க கூடாது என்றுதான் எண்ணினோம். ஆனால் போதும், நேரம் வந்துவிட்டது. இதோ நான் பாவிகளிடம் கையளிக்கப்படப் போகிறேன். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான். இதுதான் இந்த இடமா? இங்கே சீக்கிரம் காட்டு. என்ன, கையில் ஆயுதங்களோடும் தடிகளோடும் அல்லவா வருகின்றன? தலைமை குழுவின் காவலர்கள் சொல்லவா தெரிகிறது. கூட வருவதையா? நம் யூதா சொல்லவா? இதோ இதோ இருக்கிறார்கள். யூதா, இவர்களை யார் வந்து இயேசுவாலும் உடனே கைது செய்ய வேண்டும். அவசரப்படாதீர்கள், நீங்க எப்படியே நில்லுங்கள். நான் யாரை சென்று முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசுநாதர். யூதா, எதற்காக வந்தாய்? முத்தமிடுகிறாயா? யூதா, முத்தமிட்டோ மருமகனை காட்டிக் கொடுக்கிறாய். அந்த காவலாளை காவி விட்டு விட்டு வாழை உன் முறையில் போடு. காவலா, இதோ உன் காதை தொட்டு குணமாக்குகிறேன்.
நீங்கள் எல்லாம் ஏன் பின்வாங்குகிறீர்கள்? யாரை தேடி வந்தீர்கள்? நான் தான். என்னை நீங்கள் தேடி வந்திருந்தால் என் தீடர்களை போக விடுங்கள். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவரை பிடியுங்கள். கல்வனை பிடிக்க வருவது போல வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்திருக்கிறீர்கள். நாள்தோறும் கோயிலில் போதித்துக் கொண்டு உங்களிடையே இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் இது உங்கள் நேரம், இருள் ஆட்சி புரியும் நேரம். மறைக்கானே உட்காருனே. என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அதனால எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்தான் உன் பேச்சு அவனை காட்டிக் கொடுக்கிறது. இல்லை சத்தியமாக நாளை எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. உயிருக்கு உயிராக அவரோடு ஒட்டி பழகி இருந்தும் ஆபத்து நேரத்தில் அவரை தெரியாது என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை மருத்துவம் மனசாட்சியற்ற மாப்பாதகர். என் அண்ணன் இயேசு என்னை தன் முதல் சீடராகவே வைத்திருந்தார். என் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் குறித்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் என் மீது அளவற்ற பாசமும் நம்பிக்கையும் வைத்தார். அவரைத்தான் நான் அவர் அப்போதே சொன்னார், ராயப்பா, இந்தியாவை 2 முறை கோடி கூவுவதற்குள் நீ என்னை 3 முறை மறுப்பாயடா என்று அவர் என்னை எனக்கு தெளிவாகத்தான் அடையாளம் காட்டினார். நான் தான் கூட அதை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அவ்வளவு திமிர், அவ்வளவு
இது அவ்வளவு அகம்பாவம். என் விசுவாசத்தின் மீது அப்படி ஒரு அளவு கடந்த நம்பிக்கை, அளவு கடந்த நம்பிக்கை, அதுதான் என்னை கவர்ந்து விட்டது. மனிதன் இயல்பில் எவ்வளவு பலகீனமானவர், அதிலும் நான் எவ்வளவு பலகீனமானவர் என்பது எனக்கு புரியாமலேயே போய்விட்டது. எனக்கு புரியாமலேயே போய்விட்டது. அவர்களே, குற்றவாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம். இவர்தான் அந்த குற்றவாளி, நாட்டேக்கோர் இயேசுநாதர். ஆளுநர் அவர்கள் இவரை விசாரித்து தீர்ப்பிட வேண்டும். நீங்களே முடிவு செய்துவிட்ட பிறகு இன்னும் நீங்க கொண்டு வந்தீர்கள். இவர குற்றவாளி. இவர் குற்றவாளியாக இல்லாவிட்டால் நாங்கள் இங்கு வந்திருக்கவே மாட்டோமே. அப்படியானால் உங்கள் சட்டப்படி தீர்ப்பிடுங்கள், தண்டியுங்கள். எவரையும் கொல்ல எங்களுக்கு அதிகாரம் இல்லையே. இவர் செசாருக்கு வழி கொடுக்க வேண்டாம் என்று கூறுகிறார், தன்னையே அரசர் என்று கூறிக்கொள்கிறார். இப்படி மக்களை தூண்டிவிட்டு கலகம் செய்கிறார். நசரேயனாகிய இயேசுநாதரே, நீ யூதர்களின் அரசனா? என்னுடைய அரசு இவ்வுலகத்தை சார்ந்தது அன்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்ததாயிருந்தால் நாம் யூதர்களிடம் கையளிக்கப்படாதபடி என் வீரர்கள் போராடி இருப்பார்கள். அப்படியானால் நீர் அரசர் தானோ? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மைக்கு சாட்சியம் கூறுவது என் பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் என் குரலுக்கு செவி கொடுக்கிறான். உண்மையா? அப்படி என்றால் என்ன? இவரிடம் நான் மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தையும் காணவில்லை. கலிலேயாவில் போதித்தார். அப்படியானால் ஏரோதர்கள் தான் தீர்ப்பிட வேண்டும். இவரை நீங்கள் ஏரோதர்களிடம் கூட்டிச் செல்லுங்கள் என்று ஏரோது சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த இயேசுநாதருக்கு சிறு தண்டனை கொடுத்திருந்தோம். அந்த வெறியர்களின் கூச்சல் குறையும். இவரிடம் சாவுக்குரிய ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. ஆகவே இவரை தண்டித்து விடுதலை செய்கிறேன். லைட்டை கொஞ்சம் ஓரமா ஆட்டி மண்டலம் எடுக்கவே முடியல, கொஞ்சம் கிராஸா. யோசனைகள் வந்திருக்காரே, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? தட்டை தொடர்ந்து சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கும்படி தோண்டிவிடுங்கள் தோண்டிவிடுங்கள். அவையோடு ஆட்கள் திறமையாக செய்வார்கள். ஆளுநர் அவர்கள், கூட்டத்தின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகிறது. நீங்கள் முடிவு கூடாமல் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்களே. தளபதி, இது பாஸ்கா காலம். இவர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடும் பாஸ்கா விழாவின் போது குற்றவாளி ஒருவனுக்கு விடுதலை அளிப்பது உண்டல்லவா? ஆமா. இம்முறை பெருங்கலகக்காரனான பரபாசையும் இவரையும் ஒன்றாக நிறுத்தி யாரை விடுதலை செய்வது என்று கேட்டால் நல்ல யோசனை. அந்த பயங்கரவாதி பரபாசை கேட்க மாட்டார்கள், இந்த இயேசுநாதரையே விடுதலை செய்யும்படி கேட்பார்கள். அந்த பரபாசை உடனே இங்கே எடுத்து வாருங்கள். உங்கள் பாஸ்கா விழாவின் போது ஆண்டுதோறும் ஒரு குற்றவாளியை விடுவிக்கும் பழக்கம் உண்டல்லவா? இதோ கொடிய கொலைகாரன் கொள்ளைக்காரன் பரபாஸ், அதோ அங்கே நிற்கும் நசரேயனாகிய இயேசுநாதர். இவர்களில் யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசையா இயேசுநாதரையா? கொலைகாரன் பரபாசா வேண்டும். எங்கள் மனைவி கிளாரியா அவசர கடிதம் ஒன்று அனுப்பி இருக்கிறார்கள். அப்படியா? என்ன இருக்கிறார்? அன்பரே, உமக்கும் அந்த நீதிமானுக்கும் யாகமும் ஆகாதிருக்க கடவுள். அவரை பற்றி கனவிலே வெகு பாடுபட்டேன்.
தங்கள் அன்பு மனைவி சாரியா. நான் என்ன செய்யட்டும்? அவர் செய்த தீங்கு என்ன? நீங்கள் கேட்ட பரபாசை விடுதலை செய்கிறேன். சாவுக்குரிய குற்றத்தை இயக்குநரிடம் நான் காணவில்லை. எனவே இவரை தண்டித்து விடுதலை செய்கிறேன். தளபதியாரே, இவரை இழுத்துச் சென்று கட்டையடி தண்டனை கொடுத்து இங்கே கொண்டு வாருங்கள். அதை பார்த்தாவது இவர்கள் கல்லஞ்சம் தர வேண்டும். பாருங்கள், இதோ மனிதன். இந்த மனிதனை பாருங்கள். இந்த மனிதனையா? இவர் நீங்கள் பார்த்து அஞ்சும்படியாகவா இருக்கிறார்? இவரா கலகம் செய்திருப்பார்? இவரா வரி கொடுக்க வேண்டாம் என்று தடுத்திருப்பார்? குற்றமில்லாத மனிதனை தண்டிப்பது எப்படி? எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு. இவர் தன்னை கடவுளின் மகனாக்கிக் கொண்டார். அதனால் எங்கள் சட்டப்படி இவர் சாக வேண்டும். இயக்குநாதரே, நீ எங்கிருந்து வந்தவர்? என்ன என்னிடம் ஒன்றும் பேச மாட்டீரா? உம்மை சிறுவையில் அறையவும் உம்மை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தால் என் மேலுமக்கு எவ்வித அதிகாரமும் இராது. அதனால் என்னை உன்னிடம் கையளித்தவன் பெரிய பாவத்துக்கு உள்ளானான். இவரை கையளித்தால் பாவமும் பழியும் உண்டாகுமா? இவரை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். இவரிடம் நான் எவ்வித குற்றத்தையும் காணவில்லை. எனவே இவரை விடுவித்து கூடாது. இவரை விடுவித்தால் நீர் மன்னர் கசாரின் நண்பர் அல்ல. இவர் உங்கள் அவசரம் அல்லவா? இவன் உங்கள் அவசரம் அல்ல. உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? கசாரை தவிர வேறு அரசன் எங்களுக்கு இல்லை. ஆளுநர் குழப்பம் அதிகமாகிறது. அவர்கள் கேட்டதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் கைகளை கருது கொள்ளுங்கள். யாருங்க? இவரது பழியும் பாவம் என் கரங்களில் ஓட்டக்கூடாது. என் கரங்கள் மீது தண்ணீரை ஊற்றும். இவருடைய ரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன். அது உங்கள் பாடு. இவன் ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மீது இருக்கட்டும். நீங்கள் கேட்டுக் கொண்டபடி பரபாசை விடுதலை செய்கிறேன். இயேசுநாதரை, யூதர்களின் அரசரை சிலுவை மரணத்திற்கு கையளிக்கிறேன். இயேசுநாதர் யூதர்களின் அரசர் என்ற குற்ற அறிவிப்பு பலகையை உடனெடுத்துச் செல்லுங்கள். சிலுவையில் சிறகு பகுதிக்கு மேல் அதை பொறித்து வையுங்கள். இவர் யூதர்களின் அரசர் அல்ல. இவர் அப்படி சொன்னதாக எழுதும். இல்லை, நான் எழுதியதுதான். போங்கள், இந்த இடத்தை விட்டு போங்கள். அறையவும் மரியாதைகள் செலுத்த வேண்டாமா? ஒன்று செய்யலாம், ஒன்று செய்யலாம். என்ன? அரசனை போல அலங்கரிப்போம். நல்ல யோசனை, நல்ல யோசனை. தன்னை அரசர் என்று கூறிக்கொண்டவர் அல்லவா அவர் உடுத்தி இருக்கும் ஆடைகளுக்கு பதிலாக இந்த சின்ன போர்வையை போற்றி ஏதோ போர்த்தியாகிவிட்டது. யூதர்களின் அரசன் என்று கூறி எல்லோரும் கை தட்டுவோம். இன்னும் அரசனாகவில்லை. இதோ கிரீடம். இதை சூட்டினார் அல்லவா அரசராக? முள்ளாலான கிரீடம். முள்முடி சூட்டுவோமா? உனக்கு முள்முடி சூட்டுகிறோம். இந்த முள்முடியை இன்னும் அழிப்புங்க. இதோ பிரம்பு, இதை தெரியும். இதுதான் உமக்கு செங்கோ. இவரின் அரசே அரசாம் அரசன் முகத்தில் காய் ஊமையுங்கள். இந்த கம்பை பிடுங்கி அவர் தலையில் ஊன்றி அடிப்போமா? அதுதான் அரசனுக்கு செய்யக்கூடிய மரியாதை.
சரி, இவரை சிலுவையில் அறைய வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, இவரை கோல்கத்தாவுக்கு கூட்டிக் கொண்டு செல்வோம். இப்போதே தடுமாறுகிறார். இங்கே விழுந்து விட்டார். என்னை திமிராய் பெருக்கிறது போதிட்டார். எழுந்து நட. நீ அந்த பற்றி ஒதுக்கிட்டு நீ கடவுளின் மகனான இந்த கட்டை அப்பமாவை மனிதன் இருக்கிறார்கள். கடவுளின் வாழ்க்கை ஒவ்வொரு
எந்த நிலையினால் நான் உன்னை பார்க்க வேண்டும்? நீ வாழி வழங்க வந்த இந்த மூடர்களை உன்னை சாதித்து கையெழுத்து விட்டார்களே. ஆனாலும் மனிதன், இது உனக்கு அவமானம் அல்ல, தண்டனையும் அல்ல. இந்த மனுஷனை மீட்பு பெறுவதற்கு, இந்த மனிதர்கள் நல்வாழ்வு பெறுவதற்கு நீ உழைப்பதால் கிடைத்த பரிசு. கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற தொடர்ந்து போ. உன் பயண பாதையில் நான் உன்னிடம் இருக்கிறேன். மகனே, எனது இந்த பேர நிலையை பார்த்து என் உள்ளம் பரிதவிக்கின்றது. அவனால் இருக்க முடியவில்லையே. அம்மா அம்மாவின் ஆசை மட்டும் அடைக்குதுனே அடைக்குது. உலகம் புரட்டையே அவர் உள்ளத்தை மூடுகிறேன் ஓய்வுதான். அன்னை மாற்றம் குறையாத தங்கம். அவருக்கு மாற்றம் உலகில் ஏதும் இல்லை. அவள் ஊட்டத்த பாலில் நீரும் நிறைந்திருக்கும், தியாகம் நிறைந்திருக்கும், பாசம் ஒழிந்திருக்கும். என்னேசுவின் நிலைமையை பார், உறுதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் முகத்தினை பார், பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியை நிற்பதை பார், பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார், கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சத்தையவர்களா கருணை உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார், கல்வாரி சிகரமதில் இவரை கொஞ்சம் முன்னாடி வந்து அஸ்மான் வைடு வந்தா கரெக்டா உள்ள வர. எங்க வைடு உள்ள வர்ற பிரேமுக்குள்ள வர்ற. அவரை மறைக்கிறீங்க, அவரை மறைக்கிறீங்க. எல்லோ லைட் தான் சேர்த்து உள்ள வந்துடுறாரு. எல்லாம் ஒதுக்கி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சத்தையவர்களா கரெக்டா மறைக்கிறாரா? சுமக்க சீனம் உதவி செய்கிறார். இவன் உரிமையை சுமந்து கொண்டு வர கஷ்டப்படுகிறான். என்ன செய்வது? இவன் இந்த சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரி வரை வர்ணாட்டம் பெறுகிறது. அது அங்கு ஒரு விவசாயி வருகிறார். அவரை பிடித்து 10 நேரம் சுமக்க வைத்திருக்கிறேன். இங்கேதான் உன் பெயர் என்ன? சீனியன். சீனியனின் ஊரை சேர்ந்தவன். சரி, இவனுடன் சிலுவை தூக்கிக் கொண்டு வா. சரி ஐயா. எவ்வளவு கணக்கரம் இந்த மனத்திலும் பாவம் இந்த அப்பாவினை வைத்து ஊட்டு வருகிறார்கள் என்பது இந்த அவமானத்தை சுமத்தி எண்ணூர் வைத்து கட்டாயப்படுத்துகின்றார்கள். இதனை சுமக்க உரைத்தால் என்னையும் கொண்டு விடுவார்கள். சரி, இவர்களுக்கு பயந்து கொண்டு கொஞ்ச தூரம் சுமக்கிறேன். என்ன செய்வது? பாரமுள்ள சேவையின் நடுவிலும்
நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் உண்டு என்பதன் உயர்ந்த உதாரணம். தோழமை தோல் கொடுப்பதிலே தொடங்க வேண்டும். வாய்மொழியோடு நின்றுவிட்டால் பகையற்று போய்விடும். பளபளக்கிற பாதரச சொற்கள் சராசைகளுக்கு உண்மையில் படுக்கைகள் ஆவதில்லை. ஊருக்கெல்லாம் அறிவித்துவிட்டு செய்கிற விளம்பர உதவிகளை விட ஆபத்தில் உதவுவது சிறப்பானது. தாய்ப்பாலே விளையாகி போன உலகில் வசதி இருக்கிற போது முடிப்பதும் வறுமையாகிற போது ஓடுவதும் உறவின் இலக்கணம் உண்டாகிவிட்டது. காற்று வாங்காமலே வீசுகிற காற்றைப் போல பறவை பாராமல் பணியை செய்தால் சீமோன் போல சிறக்கலாமே. வெரோனிகா இயேசுவின் துருவத்தை தொடர்கிறார். சுற்றிக் கொண்டிருந்த சீரர்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடிவிட்டபோது கூட இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன துணிச்சல்? மண்ணுக்கு தருகிற மரியாதைக்கும் பெண்ணுக்கு தருவதில்லை. இறைவன் வீட்டிய சங்கீதத்தில் தாழ்த்தப்பிய ராகங்களா என்று தோன்றும். பெண் இவள் தெய்வீகத்தின் மாநிலத்தில் மொழிபெயர்க்கிறவள். இவள் பூமிக்குள் புதைந்து கொடுக்கிற ஏழ்நிலை விளம்புகள் இருந்தால் பிரபஞ்சம் தாங்காது. வெரோனிகா பரப்புகளை உடைத்து வரலாற்று நதி கரைகளை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கைச் சுவடுகளை பயணப்பாதை ஆக்கிக் கொண்டவன். எங்களுக்கு வேலி போட நினைக்கும் கோழிகளே, காற்றுக்கு கைவிருந்து போட முடியாது. ஜெபிப்போம். ஏவாளின் வழிவந்த பெண் குலத்தையும் மீட்க வந்த ஆண்டவரே, வெரோனிகாளை போல் ஒவ்வொரு பெண்ணும் தன் உள்ளத்தில் கருணையும் கனிவும் கொண்டிருக்க செய்வீராக. என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ. என்ன 90 வயது கிழவன் போல் தள்ளாடி படுமாறி நடக்கின்றாய்? என்ன வீரமாய் மோதித்தாள்? உனக்கு வீரம் எல்லாம் நேரமாகிறது. கடவுளாக ஆண்டவரை நீ போகிறாய். காயமும் கலைப்பும் இயேசுவை கீழே தள்ளிவிட்டன. சமூக மாற்றம் தேடுவோம். தடுமாற்றம் கொள்வது ஏற்பாடு. காரணம், சோதனைகளில் இருந்துதான் சாதனையாளன் எடுத்தான். வருத்தங்கள் என்பவை வாழ்வில் திருத்தங்களை ஏற்படுத்தும் இறைவன் தருகிற வாய்ப்புகள். வீழ்ச்சிக்கு கணக்கு பார்க்கிறவன் எழுச்சியை எண்ணி பார்க்க இயலாது. 2ஆம் முறை விழுந்துவிட்டோம் என்று இயேசுவுக்கு எண்ணம் எழவில்லை.
எழுவதை பற்றியே அவருக்கு எண்ணம். தோல்விகள் தொடரும்போது வாழ்வு சோகத்தில் முடிகிறது. நெருக்கடிகள் நேரக்கூடாது என்று மனம் மன்றாட்டு வாசிக்கிறது. நெருக்கடிகள் மனிதரை நெறிப்படுத்துபவை. காட்டாற்று வெள்ளத்தில் காயப்படுகிற குழாங்கள் சீவப்பட்ட சிங்கார கல்லாய் மேசையில் அமர்வதை நீ பார்த்ததில்லையா? ஜெபிப்போம். ஆண்டவரே, சோதனைகள் என்னை வாட்டும் பொழுது நீர் என் அருகில் இருக்கின்றேன். நீரும் இத்தகைய சோதனைகளை அனுபவித்ததென்றீர். அதுபோல் நானும் எனது வாழ்வின் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அமைத்திட மனத்திறனை எனக்கு தாய். காட்டிக் கொடுத்திருக்க மாட்டேனே. கொஞ்சம் போல் கொஞ்சி கொடுமை செய்ய தூண்டிவிட்டார்கள். அன்பின் உருவம், ஆறுயிர் ஜோதி, இன்பத்தின் இருப்பிடம், ஈடு இணையில்லா பக்கித்தம், உலகத்தின் ஒளி, ஊதாரிகளின் அடைக்கல், எல்லையில்லா கருணை வடிவம், ஏழைகளின் எத்தை, ஐயம் உருவோம் ஆதரவு, ஒப்பற்ற மாணிக்கம், ஓய்வில்லா உபதேசி, அவ்வியம் பேசுவோரின் அநாத ரட்சகர். அக்கு வடிவம் உள்ள 3 ஆட்களிலே இரண்டாம் அவரான ஏகசுதனை, ஏகசுபரனை, என் குருநாதரை காட்டிக் கொடுத்து விட்டேனே. இனி எப்படி வாழ்வேன், எப்படி வாழ்வேன்? எனக்கு நிம்மதி கிடைக்க வழியே இல்லையா, வழியே இல்லையா? எனக்கு சாதி கிடைக்க வழியே இல்லையா? இதற்கு என்ன? எனக்கு மன்னிப்புண்டா? எனக்கு மன்னிப்புண்டா? மன்னிப்பு எனக்கா? எப்படி கிடைக்கும்? கேவலம் அழிந்து போகும் அற்ப பொருளுக்கு ஆசைப்பட்டு அன்பின் படி அடையா விளக்கு அற்பர்களுக்கு அளித்து விட்டேனே. எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? நீ எங்கே போகிறாய்? உண்ட வீட்டிற்கு 2 நினைத்த தண்டாரா? உனக்கா மன்னிப்பு? சமயம் பார்த்து சாதுரியமாய் கட்டிக் கொடுத்த சதிகாரா? உனக்கா மன்னிப்பு? அழிந்து போகும் அற்ப பொருளுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவனையே காட்டிக் கொடுத்த பழிகாரா? உனக்கா மன்னிப்பு? இல்லை, இல்லை, உனக்கு மன்னிப்பே இல்லை. மன்னிப்பு கிடைக்கும் என்று மதியிழந்து போகாதே. நல்லொருவரை காண வேண்டும் என்றால் நாட்டுவது சாம். அதோ தெரிகிறது மரம். விரிந்தாளன் கலைகள் விரும்பி அழைக்கின்றது. போ போ போ. மாண்டு விடுவதுதான் சரி. என் தவறுக்கு தகுந்த தண்டனை தற்கொலைதான். இனி எனக்கு அங்குதான் நிம்மதி. அங்கேதான் அன்பு ஆர்ப்பரிக்கிறது, சாந்தம் தரணமிடுகிறது. என் வாழ்வும் தாழ்வும் அந்த வண்ண மரத்திலேதான். தூக்கு கயிறே துரோகினான். நீயாவது என்னை ஏற்றுக்கொண்டு நீண்டதொரு அமைதியை கொடு. நான் போகிறேன். போகும் முன் ஒரு வார்த்தை. என் முடிவு எல்லோருக்கும் ஒரு பாடமாயிருக்கட்டும். லைட் வெளியில
ஆறுதல் சொல்கிறார். யூடியூப்ல சேனல் பாத்தீங்களா? நம்மோடு இருந்த போது எவ்வளவு புதுமைகள் செய்தார். நாங்களாம் வரவில்லை சொல்வாரே, ஒரு குற்றமும் செய்யாத இவரை சிலுவையில் அறைந்து கொல்லப் போகிறார்களே. இது என்ன கொடுமை! இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? நல்லவர்களை இப்படி அநியாயமாய் வேதனைக்கு உள்ளாக்குகிறார். எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆறுதல் துன்ப தடுப்பு அல்ல, துயரக்கடலில் துணை நிற்கிற துடுப்பு. எருசலேம் பெண்களால் அழ மட்டுமே முடிந்தது. அழகை ஆர்ப்பாட்டமாக புறப்பட்டால் பெண்மை பெருமை பெறும். பெண்ணே, நீ இனி கண்ணில் நீர் எழுதி பார்க்காதே, அடிமைத்தனம் நீச்சல் கற்றுக்கொண்டு நீ விழிகளில் நெருப்பொழுத கற்றுக்கொள். அனுபவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என மொழிந்த இயேசுவே, எங்கள் தாயும் கண்ணீர் வீணாகாதபடி அவர்களை மதிக்கவும் அன்பு செய்யவும் அவர்கள் வழியாக உமது பேரன்பை உணரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். மனுமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க விருப்பினும் சொன்னாயே, இப்போது நடக்கக்கூட தருமாறுகிறார். நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இது இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தாவில் இருக்கிற இந்தியா நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறார். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போலிருக்கிறது. தூக்கி நிறுத்துவதை கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக எழுதியிருக்கின்றது. நதி நடந்து போகிறது. குறுக்கே நிற்கும் மணல் வீடுகளையும் தடுக்க வரும் நாளல் நாட்டுகளையும் இடித்துக் கொண்டு இடம் பெயர்கிறது. காலில் குத்திய முன்னுக்காக பயணத்தை ஒத்தி போடுபவர் இலக்கு இடத்தை அடைய இயலாது. நீரோட்டமும் போராட்டமும் தொய்வில்லாமல் தொடர வேண்டும். முயற்சிகள் இல்லாவிட்டால் முயல்களும் ஆமையாகிவிடும். தடைகள் இல்லாவிட்டால் வாழ்வே விரக்தியாகிவிடும். விதை விழாமல் மரம் கண்பிடிப்பதில்லை. லட்சியவாதி தடைகளை கண்டு சோர்ந்து விடக்கூடாது என்பதை இவ்விடத்தான் இயேசு விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்கிறார். மனிதர்களே,
உங்களை வீழ்த்தும் ஆயுதங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். குடிப்பழக்கம், போதைப் பொருள், சூதாட்டம், ஊதாரித்தனம், வெட்டி பேச்சு, புறக்குறல் இவையெல்லாம் உங்களை வீழ்த்திட கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் விழுந்தவர்களை எழுப்பிவிட முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே உண்டு. ஜெபிப்போம். மூடியிருக்கும் முத்துக்கள் மலர கதிரவனின் கதிர் தேடு வாழ நிற்கும் எங்கள் நெஞ்சங்கள் மலர உன் அருள் ஒளி தேவை. நாங்கள் பாதை மாறி வீழ்ந்துவிட்ட நிலைகளிலிருந்து எழுந்து உன் பாதையின் வழி நடக்க அருள் தாரும். அழியும் பொருளுக்கு ஆசைப்பட்டு பரமபிதாவின் புதல்வனை பாவி நீயும் காட்டி தந்தாய், பாவி நீயும் காட்டி தந்தாய். இவன் வழி நமக்கு வேண்டாமே, இறைவன் காட்டிய பாதையில் இது போல் சோதனை வென்றிடுவோம். இறைவனின் பாதம் சென்றிடுவோம், இறைவனின் பாதம் சென்றிடுவோம். நாடுகளை உரிக்கிறார்கள். என்ன ராஜரீக ஆடை இது? சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையமில்லாத ஆடை, இதனை பிரித்தால் எங்குக்கும் விடாது. எனவே சீட்டு போட்டு புகுந்து கொள்வது. ஆடை இல்லாமல் ஆளுக்கு மதிப்பில்லை, ஆள் இல்லாமல் ஆடைக்கும் சிறப்பில்லை. எனவேதான் ஆழ்பாதி ஆடைப்பாதி என்கிறார்கள். கொலையை விட கொடியது அவமானம். அடுத்தவருக்கு அவமானம் நேர்ந்தால் தனது மானம் காக்கப்படும் என்று நினைப்பது ஒருவித மனநோய். இந்த மனநோயாளிகள் அடுத்தவர்களை அவமானப்படுத்தி தமக்கு பெருமை சேர்க்க முயல்கிறார்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் உம்மை அவமானப்படுத்தாமல் உம் பெயரை பெருமையோடு பேசவும் உமது சாட்சிகளாக வாழவும் எம்மை வழிநடத்தும். பாவம் என்னும் ஆடைகளை தினமும் கலைந்து பரிசுத்தம் என்னும் ஆடைகளால் என்னை போற்றியருளும். ஆடையின்றி இருக்கும் ஏழை எளியவருக்கு ஆடை கொடுத்து உதவவும், அடக்க ஒடுக்கமான உடைகளை அணியும் நல்ல உள்ளத்தை எனக்கு தந்திருக்கும். மாசற்ற சின்னரிக்கு அவமான தீர்ப்பு முன்னம் காத்துவான் பணியாய தீர்ப்பு. வண்டி பக்கத்துல வர சின்னரிக்கு அவமான தீர்ப்பு எனக்காகவோ எனக்காகவோ சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையில் பாரம். சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையில் பாரம். எனக்காகவோ எனக்காகவோ சிலுவையின் சுமையுள் ஆணிகளால் அறையப்படுகிறார். 3 மணிக்கு நான் வேலையை முடிக்கிறேன். உடலில் எந்த இறங்குகிறா
அடிமையாக்கியவர் ஆணிகளால் அறைப்பட்டு நிற்கிறார். வன்முறையே கூடாது என்றவரை வன்முறை வளைத்துக் கொண்டது. அமைதி புறாக்களை உலகம் சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்து கொண்டு விடுகிறது. வாழ்நாளில் வாழெடுக்காத இந்த முள்முடி மன்னர் காயப்பட்டதால் வரலாறே காயப்பட்டது. கண்ணுக்கு புறப்படாமல் ஊர்ந்து போகிற எறும்புக்கு கூட வாழ்கிற உரிமை உண்டு. கருத்து கணக்கு மருத்துவருக்கு இயலாதவர்கள் எப்போதும் நாடுவது வன்முறை. பூமியின் அழுக்கை சலவை செய்ய வந்த சமூகவாதிகளை உலகத்திலே வைக்கக்கூடாது என்கிற வன்முறை வாய்ப்பாக இனி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? ஆயுதம் தமிழகத்தில் மட்டும் போதும், வாழ்வில் வேண்டாம். வாழ்விக்கும் வான்மழை போதும், வாழ்வை குறைக்கும் துண்டுமழை வேண்டாம். வலியோரை வலியோர் வதைக்கலாம் என்கிற பக்கிர சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த செம்மறி யந்திரத்திற்கு பூமி நம்மை சுத்தம் செய்து கொள்ளட்டும். ஜெபிப்போம். என் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சேவைகளை நான் தொடர்ந்து செய்யவும் நற்செய்தியை எங்கும் பரப்பவும் என்னையே உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், பயன்படுத்தும்.
தேசம் கலைந்திடுமோ மனித முழுமையிலே மகிமை பிறந்ததுவே இறப்பு நிகழ்ந்திடுமோ இறைவன் வாழும் முடிந்திடுமோ இறப்பு நிகழ்ந்திடுமோ இறைவன் வாழும் முடிந்திடுமோ மரணம் மனித வாழ்வில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் மாற்றப்பட்டது. உடலில் பழுதான உறுப்புகளை மாற்றுகிற அளவிற்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது. பிரிந்து போன உயிருக்கு பதிலாக மாற்று உயிர் பொருத்துகிற வித்தையை மனிதன் இன்னமும் கண்டிடவில்லை. உயிருக்கு மாற்று இல்லைதான், ஆனால் இலக்கிய வீரர் உயிருக்கு மாற்றார். கொள்கையை நேசிக்கிறார், உயிரை விட்டு கொள்கையை வாங்குகிறார். சிலருக்கு சாவில் தள்ளுபடி வாழ்வாகவும் வாழ்வோ மலிவுகளை சாவாகவும் ஆகிவிட்டது. இயேசுவுக்கு உயிரை விட லட்சியம் பெரிதாக தெரிந்தது. போராளியின் மரணத்தில் போராட்டம் வெற்றி பெறும் என்பது வரலாறு சொல்லுகிற பாடம். உடலை கொல்லுகிறவர்களால் ஆன்மாவை அசைக்கக்கூட முடியாது. கொள்கை உடையவர் கொஞ்ச காலம்தான் உயிர் வாழ்கிறார். கோழைக்கு மரணம் தவணை முறையில் வருகிறது. வாழ்ந்த நாட்கள் அல்ல வரலாறு, வாழ்ந்த முறையே வரலாறு. 33 ஆண்டில் தன் மூச்சை முடித்துக் கொண்ட இயேசு 2000 ஆண்டுகளாய் இன்னமும் உயிர் வாழ்வது மரணம் அவரை வெற்றி கொள்ளவில்லை என்பதன் அர்த்தம்தானே. ஜெபிப்போம். மரணம் வரைக்கும் உன்னையே தாழ்த்தி எனக்காக பலியாகி சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர் நீத்த என் அன்பு இயேசுவே, ஒவ்வொரு திருப்பலியிலும் உன்னுடைய அன்பை நினைத்து நீர் செய்த அதே பலியை கொண்டாடி உன்னுடைய திருவுடலை உட்கொண்டு உன்னுடைய மீட்பளிக்கும் ரத்தத்தால் கழுவப்பட்டு புனிதம் பெற்று உமக்காகவே வாழும் வரத்தையும் உன் திருச்சிலுவையை உற்று பார்த்து வாழ்வு பெறக்கூடிய மனதிறனையும் உனக்காக பாடம் கொள்ளும் மனநிலையையும் எனக்கு தந்துள்ளது. 13ஆம் நிலை. இயேசு தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். ஆனந்த
நான் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டாயே. இப்பொழுது தந்தையின் வீட்டிற்கே நிரந்தரமாக சென்றாயே. என் உள்ளம் ஒரு வேதனை உனக்கு தெரிகிறதா? உலகில் எனக்கு யார் இருக்கிறார்கள்? அம்மாவை பிள்ளைகள் மறந்து போவார்கள். ஆனால் அம்மாவுக்கோ தூக்கத்திலும் கூட பிள்ளைகளின் நினைவே விழிவாசல் ஓரம் விழித்திருக்கிறது. அவள் ரத்தத்தை பாலாக பருகிய குழந்தைகள் வயோதிக காலத்தில் அவளை ஒதுக்கி விடுகிறார்கள். மனைவி கணவனை விவாகரத்து செய்துவிடலாம். ஆனால் தாய் ஒருபோதும் தன் பிள்ளையை உதறிவிடுவதில்லை. அம்மா அவள் இரக்கத்தின் கவிதை. ஜெபிப்போம். திருச்சபையின் அன்னையே, என்னை திருச்சபையின் உயிருள்ள அங்கமாக மாற்றியுள்ளேன். மோட்சத்தின் ராக்கினியான அன்னையே, என் மரண நேரத்தில் என் அருகிலிருந்து என்னை
பழனியா பழனி கடந்தாள தேவகமே குருசை மிக தொல் சுமத்தி கொண்டு போறார் கங்கிலையோ குருசை மிக தொல் சுமத்தி கொண்டு போறார் கங்கிலையோ என்று சுவாமியே யூதர்கள் தான் ஓடி வந்து
சுவாமியாரே கண்டார் சுவாமியாரே கர்த்தாவை சிலுவாயு கண்டார் சுவாமியாரே கர்த்தாவை சிலுவாயு குழன்று வீணுவதைய யுதர்கள் தான் போடுவது கவிழ்ந்து வீழுவதைய கர்த்தாவும் தானும் கண்டு சுவாமியாரே என் மகனே கண்மணியே என் மகனே கண்மணியே இனியதொரு புத்திரன் என் மகனே கண்மணியே இனியதொரு புத்திரன் பரம தீர்த்துடனே பாரிலும் பெய்கின்றெடுத்து பரம தீர்த்துடனே பாரிலும் பெய்கின்றெடுத்து பார்க்கிற தங்கிரியே அதில்